Hello students, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 12th மேத்ஸ் மாடல் क्वेश्चन பேப்பர் 1 தான் பார்க்க போறோம். இந்த மாடல்ல இந்த டைப்ல தான் நீங்க பப்ளிக் எக்ஸாம் அட்டெண்ட் பண்ண போறீங்க. 21 மார்க்ஸ் அட்டெண்ட் பண்ணனும், 2 மார்க்ஸ் அட்டெண்ட் பண்ணனும், 3 மார்க்ஸ் அட்டெண்ட் பண்ணனும், 5 மார்க்ஸ் அட்டெண்ட் பண்ணனும். டோட்டலா 90 மார்க்ஸ்க்கு 3 hours எக்ஸாம் எழுத போறீங்க. ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन எல்லாமே சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம். அந்த சம்ஸ் எல்லாமே நீங்கள் போட்டு பார்த்துருப்பீங்க. மேக்ஸ்க்கு நிறைய நாள் லீவ் தான் இருக்குது. ஸோ லீவை யூட்டிலைஸாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ மாடல் பேப்பர் 1 விட்ட மாதிரி டோட்டலாக மாடல் பேப்பர் 8 வரைக்கும் நாங்கள் இந்த சேனலில் அப்லோட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இந்த மாடல் பேப்பர் 1க்கான ஆன்சர் எல்லாமே கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. 1 மார்க்லாம் ஃபஸ்ட்டு ஆன்சர் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் எல்லாமே ஆல்ரெடி எங்கள் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எல்லாமே. ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஏதாச்சும் தெரியாத சம்ஸ் இருந்துச்சுன்னா அதை போட்டு பார்த்துக்கோங்க. 1 மார்க்கில் ஆன்சர் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் 8 பேப்பருக்கும் 1 மார்க் ஆன்சர் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. 2 மார்க், 3 மார்க், 5 மார்க்லாம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. எல்லா சம்ஸுமே தெரியுதான்னு சொல்லிவிட்டு நீங்கள் பயம் இல்லாமல் எக்ஸாம் எழுதலாம். ஈஸியாக நல்ல மார்க்கும் ஸ்கோர் பண்ணலாம். 90 out of 90 ஸ்கோர் பண்ணலாம். கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்கன்னா ஷோராக நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். பிடிஎஃப் வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறோம், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு தேவையான எல்லா இம்பார்ட்டன்ட் வீடியோ இந்த சேனலில் அப்லோட் பண்ணுறோம், பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சாய்ஸஸே இல்லாமல் எல்லா சம்ஸும் தெரியுதான்னு சொல்லிவிட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அடுத்த மாடல் பேப்பர் 2 வந்து அப்லோட் பண்ணுறோம். டோட்டலாக உங்களுக்கு 8 மாடல் பேப்பர் உங்கள் கையில் கிடைக்க போகுது. இந்த 8 மாடல் பேப்பரில் இருக்க எல்லா 1 மார்க்ஸும், 2 மார்க்ஸும், 3 மார்க்ஸும், 5 மார்க்ஸும் தெரியுதான்னு சொல்லிவிட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. தெரியாத சம்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போட்டு பாருங்கள். கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்கன்னா நல்லா மார்க்கே ஸ்கோர் பண்ணலாம். தேங்க்யூ.